ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை நியூ வீடியோ. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். இந்த மீன் குழம்புமே நம்ம வந்து கேரளா ஸ்டைலில் எப்படி வைக்கலாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அதுக்கு நம்ம தேவையான பொருள் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து துண்டை மீன் எடுத்திருக்கேன். அது போக பொடி ஐட்டம் பார்த்தீங்க அப்படின்னா மீன் மசாலா எடுத்திருக்கோம், பின்ன மல்லிப்பொடி, வத்தப்பொடி, மஞ்சப்பொடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இப்போ கேஸை வந்து ஆன் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து பொடியை வந்து அந்த பச்சை வாசனை போகுதுலேயும் நம்ம வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இப்படி வந்து நம்ம நல்லா வந்து அந்த பச்சை வாசனை போகத்தட்டி நல்லா வறுத்து எடுத்துக்கிடுவோம். ஓகே, ஆனால் பொடி வந்து கருக விடாமல் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்படி மசாலா பொடி வந்து நம்ம வறுக்கும்போது வந்து கேஸை வந்து இல்லை சிம்லேயே வச்சுக்கோங்க. ஓகேவா, ஏன்னா ஹை ஃப்ளேம் வச்சு நம்ம வறுக்கும்போது பொடி வந்து அடிப்பிடிச்சிடும் டக்குன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரௌன் கலர், நல்லா டார்க் ப்ரௌன் கலரில் ஆகிட்டு இந்த கலர் வறுத்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், கொடம்புளி வந்து நான் வந்து ஊற வச்சுருக்கேன். ஓகேவா, கேரளா ஸ்டைல் மீன் குழம்புனாலே நம்ம வந்து பொதுவாகிட்டே கொடம்புளியை தான் வைப்பாங்க. ஓகேவா, ஸோ நீங்களும் கொடம்புளி இப்படி ஊற வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மீன் குழம்பு வைக்கிறதுக்கு நம்ம பாத்திரம் கேஸில் வச்சாச்சு. இப்போ நல்லா சூடாயிட்டு இப்போ நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஓகேவா, தேங்காய் எண்ணெய் ஊற்றும் போது வந்து நமக்கு வந்து மீன் கறி வந்து நல்லா டேஸ்ட். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிட்டு இப்போ நம்ம வந்து கடுகு சேர்த்துக்கிடுவோம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். நெக்ஸ்ட் நம்ம வந்து வெங்காயம் சேர்த்துக்கிடுவோம். வெங்காயம் வந்து கருகு விடாமல் பார்த்துக்கோங்க. ஓகேவா, பாதி அந்த ஆஃப் இதுலேயே வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் ஐட்டம் சேர்த்துக்கிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிடுவோம். பார்த்தீங்களா, இந்த வெங்காயம் வந்து நம்மளுக்கு வந்து அவ்வளோ கருகி வரலை. ஓகேவா, அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு நீங்கள் ரொம்ப வந்து வதக்கி விட வேண்டாம். ஓகேவா, லைட்டாக வந்து அந்த எண்ணெயில் வந்து அதை வதக்கி விட்டாலே போதும். சின்ன வெங்காயம் வந்து நம்ம தாளிக்கும் போது வந்து அந்த கலர் வந்து மாறாமே தாளிச்சுக்கோங்க. ஓகேவா, அதுதான் மெயின். பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து இஞ்சி பூண்டை வந்து நம்ம கூடுதல் வந்து லைட்டாக வதக்கிட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பொடியை வந்து சேர்த்துக்கிடுவோம். நம்ம வறுத்து வச்ச பொடியை வந்து சேர்த்துக்கிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா பொடியெல்லாம் நான் சேர்த்து இந்த எண்ணெயிலே நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து பொடியை வந்து நல்லா வறுத்து எடுத்து வச்சுருக்கோம். இப்போ எண்ணெயில் வந்து நம்ம வறுக்கும்போது அந்த கலர் வந்து நல்லா டார்க்னஸாக நமக்கு வந்து கிடைக்கும். ஓகேவா, இதே மாதிரி நல்லா வறுத்து வச்சுக்கோங்க. எண்ணெயிலே நல்லா வாட்டி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எண்ணெயிலே நல்லா மூப்பிச்சாச்சு. பார்த்தீங்கன்னா கலர் வந்து சேஞ்ச் ஆகிடுது, உங்களுக்கே தெரியுதா, பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து புளி தண்ணி சேர்த்து கொடுப்போம். சேர்த்த உடனே நல்லா கொதிச்ச தண்ணியை வந்து சேர்த்துக்கோங்க, சூடு தண்ணியை. ஓகேவா, தண்ணி சேர்க்கும் போது நீங்கள் வந்து பார்த்துக்கிறது என்ன அப்படின்னா நம்ம வந்து மீன் எந்த அளவுக்கு எடுத்துக்கோமோ அந்த அளவுக்கு மட்டும் தண்ணி வந்து சேர்த்தா போதும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ புளி தண்ணி பின்ன கொதிச்ச தண்ணி எல்லாமே சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இப்போ நல்லா இப்படி கலக்கி விட்டுக்கோங்க. ஓகேவா, அந்த மசாலா பொடியெல்லாம் கட்டை பிடிக்காமல் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த ஸ்டேஜ்லேயே வந்து நீங்கள் வந்து உப்பு உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஓகேவா, இப்போ உப்பு சேர்த்து நல்லா இதே போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து தண்ணி உப்பு எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ இது வந்து நல்லா கொதிக்கட்டும். ஓகே, ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சுட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து மீனை சேர்த்துக்கிடுவோம். ஓகேவா, ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா மீனை வந்து சேர்த்தாச்சு. இதே மாதிரி உடச்சி விடாமல் மீனை அப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பார்த்தா உங்களுக்கே தெரியும் நான் வந்து தண்ணி வந்து எவ்வளோ அளவு நான் வச்சுருக்கேன்னு உங்களுக்கே தெரியும். ஓகேவா, இதே அளவு நீங்கள் எவ்வளோ மீன் எடுக்கீங்களோ அந்த அளவுக்கே வந்து நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மீனெல்லாம் சேர்த்தாச்சுல. இப்போ வந்து இதை வந்து கொஞ்ச நேரம் மூடி போட்டு மூடி வச்சுக்கிடுவோம். இது நல்லா கொதிக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு வந்து நல்லா கொதிச்சுட்டு இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து வெந்தய பொடி வந்து சேர்த்துக்கிடுவோம். பின்ன ஒரு கொத்து கருவேப்பிலையும் நம்ம அதில் சேர்த்துக்கிடுவோம். சேர்த்துட்டு லைட்டாக ஒன்று கிண்டி விட்டுட்டு மூடி விட்டுக்கோங்க. பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வெந்தய பொடியும் கருவேப்பிலையும் சேர்த்து மூடியாச்சு. இப்போ வந்து நீங்கள் வந்து கேஸை வந்து ஆஃப் ஆகி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வெந்தய பொடியும் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜிலே வந்து நீங்கள் வந்து இப்போ வந்து குழம்பு வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் காரமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் போல் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஓகேவா? தேங்காய் எண்ணெய் சேர்க்கும் போது வந்து அந்த காரம் வந்து நமக்கு வந்து பேலன்ஸ் ஆகிட்டு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.